மோசே உனக்கு நான் நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், நீ கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கோ, நான் இந்த ஜனத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கிறேங்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே ஃபஸ்ட்டு நான் வரமாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ வந்துட்டேன், இவங்க ஒன்றும் புரியாத மாதிரி தான் ஆளு, இந்த ஜனத்தை அழிக்கணும்னு நினச்சா என் பேரை ஜீவபுஸ்திலிருந்து கிறுக்கி போடும். ஸோ மேய்ப்பனுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா, தான் ஜீவனையும் விட்டு அந்த ஜனங்க மேல ஒரு அன்பு வச்சு, இவன் என்ன முறுமுறுத்தாலும் பரவாயில்ல, இவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்களுக்காக நான் நிற்பேன். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையும் பாராமல் இந்த ஜனங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படி ஒரு மீட்பனாக வெளிப்பட்டார், ஒரு மெய்ப்பனாக வெளிப்பட்டார் இருந்தார். அவர் கிறிஸ்துவின் பிறப்பு குறித்த நோக்கங்கள் என்ன? ராஜ்யம், தலைமைத்துவம். இப்போ ஒரு மெய்ப்பரா பார்க்குறாரு. மெய்ப்பர்னா எப்படி? வெறும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றில் ஸ்பெஷலாக இருப்பாங்க. இப்போ இந்த ஊழியத்திலேயே ஒருத்தர் தலைமைத்துவ அபிஷேகத்தில் இருப்பார், ஒருத்தர் போதகத்துவத்தை அபிஷேகத்தில் இருப்பார். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள எல்லாமே இருக்கு. ஆமேன். இவர் ஒரு நல்ல மெய்ப்பராக இருந்தார். எப்படி சொல்றீங்க? அவரே சொல்றாரு, நானே நல்ல மெய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். கரடி வந்தா சிங்கம் வந்தா ஆடுகளை விட்டுட்டு போயிடுவான் மெய்ப்பேன், ஆனா இந்த ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுத்து இந்த ஆட்டை காப்பாற்றுவேங்கிறார். ஆமேன். ஏன் அப்படி சொல்றாருன்னா, காணாமற் போன ஆட்டை குறித்து 100 ஆடு இருக்கு ஒரு மெய்ப்பர் இடத்துல. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும்போது சொல்றாரு, ஒருத்தனுக்கு 100 ஆடுகள் இருக்கிறது, அதுல ஒரு ஆடு மிஸ் ஆகி தூரமா போனா கூட 99 ஆடு இங்க இருக்கட்டும், அந்த ஒரு ஆட்டை என்ன பண்ணுவாராமா, அவர் போய் கண்டுபிடித்து தன் தோளில் மேல் தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாருமா, தன் அயலகரத்தில் சொல்லி சந்தோஷப்படுவான். இது மெய்ப்பெருக்குண்டான ஒரு குணநலங்கள். ஒரு ஆளை காணோம், ஒரு ஆட்டை காணோம் அப்படின்னா மெய்ப்ப மட்டும்தான் போக முடியும். கரடி வந்தா சிங்கம் வந்தா ஆட்டை மீட்கணும்னா ஒரு நல்ல மெய்ப்பன் தாவீது. ரா சேல பிரா காலா பிராடியா. வேற எங்கேயாவது கரடி வந்துருச்சுன்னா, சிங்கம் வந்துருச்சுன்னா விட்டுட்டு ஓடிடுவாங்க, ஒரு ஆடு தானேன்னு. அந்த கரடி கிட்ட இருந்து ஆட்டை மீட்டு கொண்டார் தாவீது. ஆமென். அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து ஆட்டை மீட்டு கொண்டார் தாவீது. தன் ஜீவனையும் பாராமல் அந்த ஆட்டுக்காக என்ன பண்ணாரு, கரடி அடிக்கிறாரு, சிங்கத்தை அடிக்கிறாரு. ஒரு நாள் ஒரு பெரிய சத்துரு கோலியாத் வர்றான், அவனையும் நீ இந்த சிங்கத்தை மாறிதான், நீ இந்த கரடி மாறிதான், நீ வேணா மற்றவங்களுக்கு பெரிய ஆளா இருக்கலாம், உன் தேசத்துல பெரிய ஆளா இருக்கலாம், இந்த இஸ்ரவேல் கூட நடுங்கிட்டு இருக்கலாம், ஆனா அந்த கரடி அடிச்ச மாதிரி அந்த சிங்கத்தை அடிச்ச மாதிரி உன்னையும் அடிப்பண்டா இயேசு நாமத்தில். அடிச்சு காலி பண்ணிடுவாரு. அப்போ நல்ல மெய்ப்பன என்னன்னா, தன் ஜீவனை கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். இப்போ மோசேன்னு ஒருத்தர் இருந்தாரு, திரளான கூட்டத்துக்கு பெரிய தலைவன், மெய்ப்பர். அவர் என்ன சொல்றாரு, நான் தான் இந்த ஜனங்களை இயேசுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஜனத்தை கூட்டு வந்தேன், வாக்கு பண்ணேன், ஆனால் இவங்க பண்ற வேலையை பார்த்தா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மோசே உனக்கு நான் நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், நீ கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கோ, நான் இந்த ஜனத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கிறேங்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் ஃபஸ்ட்டு நான் வரமாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ வந்துட்டேன், இவங்க ஒன்றும் புரியாத மாதிரி தான் ஆளு, இந்த ஜனத்தை அழிக்கணும்னு நினச்சா என் பேரை ஜீவபுஸ்திலிருந்து கிறுக்கி போடும். ஸோ மேய்ப்பனுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா, தான் ஜீவனையும் விட்டு அந்த ஜனங்க மேல ஒரு அன்பு வச்சு, இவன் என்ன முறுமுறுத்தாலும் பரவாயில்ல, இவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்களுக்காக நான் நிற்பேன். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையும் பாராமல் இந்த ஜனங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படி ஒரு மீட்பனாக வெளிப்பட்டார், ஒரு மெய்ப்பனாக வெளிப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு தலைமைத்துவம் இருக்கு, இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு மீட்பத்துவம் இருக்கு, இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு காணாமற் போன ஆட்டை தேடுகிற ஒரு மெய்ப்பனாக இருக்கிறார். இந்த மெய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையை கொடுப்பேன்னு சொன்னது யோவான்ல, ஆனா தன் ஜீவனையும் கொடுத்து அவரும் உயிரோடு எழும்பி இந்த மக்களையும் உயிரோடு எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப அவர் மட்டும் ஜீவனை கொடுத்துட்டு போயிடுவாரா? இல்ல, அவரை ஒரு மரணமும் ஒரு சத்துருக்களும் ஒரு பாதாளமும் ஒரு கல்லறைகளும் அவரை தடை செய்து வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ராஜாவுடைய குமாரரும் குமாரத்திகளும் ஜனநாயகனுடைய வாரிசுகளாக இருக்கிறீர்கள். நீங்க தான் இனி ஆளுவீர்கள் இயேசுவின் நாமத்தில். நீங்க தான் இனி அரசாட்சி பண்ணுவீர்கள். உங்கள் ராஜ்யம் மேன்மையடையும், உங்கள் ராஜ்யம் விரிவடையும், உங்கள் ஜனப்பெருக்கம் விரிவடையும், உங்கள் செல்வ செழிப்பு பெருகும் இயேசுவின் நாமத்தில்.
அப்போ நல்ல ஒரு மெய்ப்பர்த்துவத்தை பார்க்குறீங்க, நல்ல தலைமைத்துவத்தை பார்க்குறீங்க.